மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல கழிவுகள் நிறைய தேங்கும். அதாவது டாக்ஸின்ஸ், நம்ம பாடியில இருந்து மெட்டபாலிசம் முடிஞ்சு வெளியேறக்கூடிய கழிவுகள், ஃப்ரீ ரேடிகல்ஸ், இது எல்லாமே அப்பப்போ நமக்கு வெளியேறணும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த மாதிரியான ஒரு கழிவு தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருக்கும். இதுல யூரிக் ஆசிட் நிறைய பேருக்கு அதிகமாகும், ரத்தத்துல அதிகமாகிறத பாக்குறோம். யூரியா கிரியேட்டின் லெவல் நார்மலா இருந்தாலும் யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு அதிகமாகுது. அப்போ பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமானா இதை நம்ம கவனத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்ல வேண்டாம் இது தானா சரியாயிடும் அப்படின்னு விட்டுடலாமா? இதனால பின்னாடி என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? இந்த யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு என்னங்க பண்ணுது? அதிகமா கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சிறுநீரகம். இந்த சிறுநீரக பாதிப்புனால்தான் நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. இப்போ நம்ம ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த சிறுநீரக செயலிழப்புல இருந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். யூரியா லெவல் அதிகமாகும், கிரியேட்டின் லெவல் அதிகமாகும், யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. இதுல சைட்ல பார்த்தோம்னா சோடியம், பொட்டாசியம், இதோட அளவுகளும் நமக்கு அதிகமாகிறத பார்க்குறோம். சரி, இதுல ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா யூரிக் ஆசிட் லெவல் மட்டும் அதிகமாகவே இருக்கும், யூரியா கிரியேட்டின் லெவல் நார்மலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சரி, நம்ம என்னென்ன விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி அதை நார்மலுக்கு கொண்டு வரணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றது இது ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு கழிவு தான். சின்ன சின்னதா கிறிஸ்டல் ஃபார்ம்ல நம்ம உடல்ல தேங்க ஆரம்பிச்சிடும். எதனால? நம்ம சிறுநீரகங்கள்ல பாதிப்பு இருக்கும்போது. சிறுநீரகங்கள்ல பாதிப்பு இருந்ததுன்னா, சரியா ஒரு கழிவுகள் வெளியேறப்படவில்லை அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடல்ல அதிகமாகுது. இது கிறிஸ்டல்ஸ் மாதிரி. பொதுவாக இந்த யூரிக் ஆசிட் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா கால் கட்ட விரல்ல வலி அதிகமா இருக்கும். அந்த ஜாயிண்ட்ல மீடியல் சைட்ல, அது கால் கட்ட விரலுக்கு உள்பக்கமா நமக்கு ரொம்ப வலி, வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சிலருக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கால் பாதத்துல தாங்க முடியாத வலியை கொடுக்கும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்க நமக்கு இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையோ இல்ல யூரிக் ஆசிட் லெவல் இதனால அதிகமாகதோ நமக்கு தெரியும். கிறிஸ்டல் ஃபார்ம்ல காலோட பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல அதிகமான வலி, வீக்கம், ஒரு ரெட்னஸ் கொடுக்கும். இந்த வீக்கம் எப்படி இருக்கும்னா கால் கட்டவிரல் முழுவதுமே நமக்கு ஒரு ரெட்னஸ், ரெட் கலர்ல வீங்கி போயிட்டு கைய வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். லைட்டா ஒரு ட்ரெஸ் பட்டா கூட வலிக்குது, துடிச்சு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு வலி இருக்கும் இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாச்சுன்னா. இது நாளடைவுல நம்ம இப்படியே விட்டோம்னா ஃபிங்கர்ஸோட ஷேப்பே மாறி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அப்படியே வளைஞ்சி லேட்ரல் சைட்ல பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த கட்டை விரல் பார்த்தோம்னா, இல்லைங்க இது ஷூ போட்டதுனால இப்படி வந்துச்சு, இல்ல செப்பல் போட்டே இருந்ததுனால இப்படி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா அப்படியே பெண்ட் ஆகி ஒரு லேட்ரல் சைட்ல திரும்பி இருக்கும். இது அதிகமாகும்போது அடுத்தது எங்க ஜாயிண்ட்ல அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா நீ ஜாயிண்ட்ஸ்ல, மூட்டுக்கல்ல அதிகமான வலியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அந்த நீ ஜாயிண்ட்லோட மீடியல் சைட்ல அதிகமான வலியை கொடுக்கும். அது உடலோட காலோட உட்பகுதியில ரொம்ப வலி இருக்கும், தொட்டாலே வலி இருக்கிற மாதிரி. கால்ல கொஞ்சம் ஸ்வெல்லிங், ரெட்னஸ், தொட்டு பார்க்கும்போதே ஒரு டெண்டர்னஸ் தெரியும், தொட்டாலே வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த யூரிக் ஆசிட் மூட்டுக்கல்ல தேங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக அதிகமாக மூட்டுக்கல்ல ஜாயின்ஸ்ல நமக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூட்டுக்கல்லில் வலி ஏற்படுறது, தாங்க முடியாத வலி, மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலையில எந்திரிச்ச உடனேயே நமக்கு என்னன்னா அதிகமான வலி தெரியும், தாங்கவே முடியாத மாதிரி வலி தெரியறது, இது எல்லாமே நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிறதுனால வரக்கூடியதுதான். யூரிக் ஆசிட் லெவல் எதனால அதிகமாகுது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டயட் தான். உணவு முறையில் அந்த ஃபுட்ல நிறைய
புளிப்பு சார்ந்த உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய உணவுகள்ல புளி தான் அதிகமா இருக்கு. புளி அப்படின்னு சொல்லும்போது புளிப்பு சுவைன்னு சொல்றோம். நம்ம வீட்ல வந்து குழம்புகளுக்கோ இல்ல மற்ற பொருட்களுக்கோ நம்ம வந்து புளி சேர்த்து செய்தாலும் அவுட் சைட் ஃபுட் நிறைய பார்த்தோம்னா அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி அதுல புளி சேர்த்து புளிப்பான ஒரு சுவை தான் நம்ம நிறைய பார்க்கணும். இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி புளிப்பு அதிகமா இருக்கும்போது அதை நம்ம அந்த உணவை எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நிச்சயமாக நமக்கு வலியை வந்து கொடுக்கும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல பதப்படுத்துவதற்கு நம்ம சால்ட் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த உணவு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்றவங்க, ஸ்மோக் பண்ற நிறைய பேருக்கு யூரிக் ஆசிட் லெவல் உடல்ல அதிகமாகுது. ஸோ இப்ப இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங்னால உடல்ல நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் அசைவ உணவு நிறைய சாப்பிட்றவங்க, டெய்லி நான்வெஜ் இருந்தாதாங்க எனக்கு சாப்பாடே இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த மாதிரி அசைவ உணவுகளை டீப் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றது, கிரில் மெத்தட்ல சாப்பிட்றது, இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து எண்ணெயில நல்லா பொரித்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உடலில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. இரவு உறக்கம் இல்லாமல் லேட் நைட்ல சாப்பிட்றவங்க, அப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம பாடியில நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த மாதிரி இந்த 5 முக்கியமான சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா சரியா மோஷன் போகல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கும். இதுக்குதான் சித்த மருத்துவத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா மோஷன் போறதுக்கான ஈஸியா வந்து மலம் வெளியேறுவதற்கான சிகிச்சைகளை நம்ம வந்து கொடுத்துடுறோம். ஸோ இதை எடுக்க எடுக்க நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும்போது யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது ஸ்பெஷலா யூரிக் ஆசிட் லெவல் பாருங்க. ஒரு சிலர் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நீங்க வந்து பிளட் சுகர் லெவல் பார்ப்பீங்க. பிளட் சுகர் லெவல் பார்க்கும்போது வருடத்திற்கு ஒரு முறையாவது நமக்கு யூரியா கிரியேட்டினின் யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா இது வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா சிலருக்கு வந்து யூரியா கிரியேட்டின் லெவல் நார்மலா இருக்கு, எனக்கு யூரிக் ஆசிட் தான் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 எளிமையா அது வந்து சரி பண்ணிடலாம். இதுக்கு பேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹோம் ரெமடிஸ் என்ன, உணவுகள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அதையும் நான் சொல்றேன். ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுற மாதிரி இருக்கணும். அதுல முக்கியமாக மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மஞ்சளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். மஞ்சளோட இந்த 2 பொருள் சேர்த்து நம்ம எடுக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் நல்லா குறையும், வெயிட் லாஸ் ஆகும், உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மஞ்சளோட வேற என்ன செய்யணும்? 100 கிராம் மஞ்சள் இருக்கு அப்படின்னா 10 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும், 10 கிராம் அளவுக்கு ஓமம். இது 3 பொருள் தான். இது ரொம்ப சிம்பிளா நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி 100 கிராம் இருக்கு. இதனோட மிளகு ஓமம் 10 கிராம் சேர்த்து இந்த பொடியை 1/2 ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டுட்டு இதனோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா துளசி இலைகள் இருந்தா ஒரு கைப்பிடி அளவு போடணும். 1-2 இலைகள் கிடையாது, ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி போடணும். ஸோ தினமுமே வந்து துளசி இப்ப கடைகள்ல கிடைக்கும், கோயில்கள்ல நிறையவே கிடைக்குது. இதை வந்து ஒரு 10 நாள் குடிக்கும் போதே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் லெவல் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே குறைஞ்சிருக்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு கைப்பிடி அளவு துளசி போட்டுடணும். இதுல 2 கிளாஸ் தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவு துளசி போட்டுட்டு இந்த மஞ்சள் மிளகு ஓமம் சொன்ன பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிச்சிடணும். ஸோ இது வந்து பிபி பேஷண்ட்ஸா இருக்கீங்கன்னா நிச்சயமாக பிளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வரும். இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, பிளாக்கேஜ் இருக்கு, ஹார்ட் பிளாக் இருக்கு, ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், தாராளமா இதை குடிக்கலாம். சுகர் லெவலும் இதுல ரெடியூஸ் ஆகுது. நம்ம உடல்ல அதிகமா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலும் இதுல இருந்து குறையிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த கஷாயம் வந்து தினமும் ஒரு 10 நாள் தொடர்ந்து குடிக்கும் போதே உடல்ல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் குறையும். முதல்ல நமக்கு தெரியக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலி குறையும்,
ரெட்னஸ், ஸோ காலில் இருக்கக்கூடிய அந்த வேதனை ரொம்ப தாங்க முடியாத, டாலரேட்டே பண்ண முடியலைங்க, அந்த அளவுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றீங்களா? ஸோ இந்த ரொம்ப சிம்பிளான இந்த ஹோம் ரெமடியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மஞ்சள் குடிநீர் அப்படின்றது சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறை தான். உடலை தாங்க முடியாத வலியும் கழிவுகளை வெளியேற்றவும் முக்கியமாக கல்லீரலை பலப்படுத்தவும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் மரமஞ்சள் குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இதையும் வாங்கி இதே மாதிரி கஷாயம் வைத்து ஒரு மாதம் நம்ம ஃபாலோ பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை தாண்டி நமக்கு எக்ஸ்டர்னலா ஆயில் அப்ளிகேஷனும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஆயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில தைல வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக சிட்ராமுட்டி தைலம் பயன்படுத்தும் போது வலியை குறைக்கும். இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் ஓட்டணுமோ இல்ல ஒரு டப்ல நல்லா வெந்நீர் வச்சுட்டு தாங்கக்கூடிய சூட்ல இருக்கும்போது அதுல கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து 2 பாதத்தையும் ஒரு 15-20 நிமிடங்கள் வைத்திருக்கும் போது அந்த யூரிக் ஆசிட் லெவல், அதனால இருக்கக்கூடிய வலி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு, இதனால மூட்டு பிரச்சனை, மூட்டு வலிகள், ஆர்த்தடிஸ் பிரச்சனை இருந்தாலும் நான் சொன்ன இந்த ஹோம் ரெமடியை நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.